ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடல்ல தோல் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க. அதாவது சருமத்தில் இந்த ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்கிற ப்ராப்ளம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. அதுவும் இந்த காலத்தில் அதிகமாக பனி இருந்தாலும் சரி, அதிகமாக வெயில் இருந்தாலும் சரி, இந்த ட்ரை ஸ்கின் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குது. இதில் ஒரு சிலருக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிறதுனால கால் பாதத்துலேயும் வெடிப்பு வர ஆரம்பிக்குது. அதாவது இந்த சொரியாசிஸ் மாதிரி கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பல்மோ பிளான்டார் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொரியாசிஸ் கண்டிஷனில் நிறைய பேருக்கு உள்ளங்கை உள்ளங்காலில் ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு தோல் ரொம்ப வெடிப்பு இருக்கிற மாதிரி தெரியும். இந்த சொரியாசிஸ் கண்டிஷனுக்கோ இல்லை ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம எடுக்கணும்? பொதுவாகவே தண்ணீர் சரியாக குடிக்காமல் இருக்கிறீங்கனாலும் நம்ம உடலில் ஒரு ட்ரைனஸ் ஏற்படுங்க. சரி, தண்ணீர் சரியாக குடிக்காமல் இருந்தாலும் சரி, நம்ம பாடியில் ஃப்ளூயிட் கண்டென்ட் சரியாக இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னாலும், உடல் உள்ளுறுப்புகளில் ஒரு வறட்சித்தன்மை ஏற்பட்டாலும், உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும், நீண்ட நாளாக உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு உடலே ட்ரை ஆகிடும். ஸோ ஒரு சிலருக்கு பித்தம் அதிகரிக்கும் போதும், ஸோ பித்தம் அதிகரிக்கிறதுனாலையும் உடலில் நமக்கு உஷ்ணம் ஏற்பட்டு ஒரு வறட்சித்தன்மை இருக்குங்க. பொதுவாகவே ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஸ்கேல்ப்லேயும் ஒரு ட்ரைனஸ் இருக்கும். ஸோ இதனால் அதிகமாக டேண்ட்ரஃப் வர மாதிரியோ, அதிகமாக ஹேர் ஃபால் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளும் நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த க்ரீம் போடலாமா, இல்லை இந்த லோஷன் யூஸ் பண்ணலாமா, மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இது யூஸ் பண்ணலாமா, என்னென்னவோ நம்மளும் ட்ரை பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே போட்டுட்டு நம்ம வெளியில் போகிறதுனால பொல்யூட்டட், அதாவது அதிகமாக பொல்யூஷனோ இல்லை டஸ்ட்டு நம்ம மேலே பட்டு அதுவுமே என்ன ஆகும்னா இச்சிங் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த ட்ரை ஸ்கின்னை நேச்சுரலாக நம்ம இன்டர்னல், அதாவது உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய பேசிக் சித்தா மெடிசின்ஸ் என்னென்ன, இல்லை நம்ம உணவுகள் மூலியமாகவே இது எப்படி சரி செய்யலான்றதை தெரிஞ்சுக்கலாம். உணவுகள் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஸோ இதை அதிகமாக கவனம் செலுத்தி நம்ம எடுத்துக்கணுங்க. ஸோ பழ வகைகள் நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது சரும பிரச்சனைகள், முக்கியமாக இந்த வறண்ட சருமம் அப்படின்றது வராமல் இருக்கும். ஸோ முதல்ல இந்த ஃப்ரூட்ஸில் நம்ம என்னங்க சாப்பிடலாம் அப்படின்னா வாழை. ஸோ வாழைப்பழம் சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதில் கொலாஜன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழத்தில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாக நம்ம தலையில் ஒரு ட்ரைனஸ்லேருந்து கால் பாத வெடிப்பு வரைக்குமே வாழை ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ இந்த வாழை டெய்லி தினந்தோறும் ஒன்று எடுக்கும்போது உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த ட்ரை ஸ்கின்னுக்கு எடுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா மலச்சிக்கல். ஸோ மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் தினந்தோறும் வாழையை நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். நிறைய பேர் ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணும்போது பனானா ஃபேஷியல் பண்ணியிருப்பீங்க. ஸோ கொஞ்சம் ஹனியோட மிக்ஸ் பண்ணி, ஸோ அதையே நம்ம இன்டர்னலாக சாப்பிடும்போதும் சருமத்திற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம எந்த ஃப்ரூட் சாப்பிட்டா நம்ம சருமத்திற்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா பப்பாளி. ஸோ பப்பாளியும் நம்ம சொல்லவே வேண்டாம், விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் இ, ஸோ சருமத்திற்கு தேவையான சத்துக்களும் இதில் நிறைஞ்சிருக்கு. விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், ஸோ நீங்கள் ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பப்பாயா ஃபேஷியலும் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வாரம் ஒரு முறையாவது பப்பாளியோட கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சம் தேன் கலந்து பாடி ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாரம் ஒரு முறை நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ரெமெடியாக இருக்கும். அதே மாதிரி மற்ற ஃப்ரூட்ஸ் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறும் ஒரு கொய்யா எடுப்பது சிறந்தது. வெள்ளரிக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. ஸோ இந்த வெள்ளரிக்காய் எடுக்கும்போது ட்ரைனஸ், உடல் சூடு நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ ஃபேஷியல்லாம் பண்ணும்போது கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு வெள்ளரிக்காயை நம்ம கண்களில் வச்சுப்போம் இல்லைங்களா? ஸோ இதை நம்ம ஜூஸ் மாதிரியும் குடிச்சிட்டு வரலாம். இந்த ட்ரைனஸ் குறையிறதுக்கு வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ வெள்ளரிக்காய் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இதனோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வரணும். இது வாரத்துக்கு 2-3 நாட்கள் குடித்தாலே சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ரூட்ஸ் தினம்தோறும் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டே வரலாங்க. இதை தாண்டி வேறு என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம்? நமக்கே தெரியும், ஸோ முலாம்பழம் ரொம்ப சிறந்தது, தர்பூசணி ரொம்ப சிறந்தது, வெள்ளரி பழம் கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இது எல்லாமே ஸ்கின் நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி விதைகள், சீட்ஸ் நம்ம எது எது எடுத்துக்கலாம்? ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸை நீங்கள் டெய்லி ஒரு அரை டீஸ்பூன் அளவு பவுடர் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தாலும் சரும பிரச்சனைகளுக்கு, ஏன்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, ஹைலூரானிக் ஆசிட் இருக்குது. ஸோ சருமம் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகாமல், வறண்ட சருமம் ஏற்படாமல் இருக்க
ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம். இதை தாண்டி நம்ம எளிமையாக நம்மக்கிட்டேயே எப்போதும் இருக்கக்கூடிய வேர்க்கடலை, கருப்பு எள்ளு, இது எல்லாமே உங்கள் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ சமைக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்கலாம். ஸோ அடிக்கடி நம்ம களி வகைகள் செய்து சாப்பிடலாம். ஸோ உளுந்து களி, வெந்தய களி, இதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்பொழுதும் சருமத்திற்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இதை தாண்டி ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குங்க, எக்ஸ்ட்ரலாக நான் ஏதாவது ஆயில் இருக்கா, சித்த மருத்துவத்தில் எண்ணெய் வகைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்குங்க. இதில் பேசிக்காக வெட்பாலை தைலம், ஏன்னா உள்ளங்கை உள்ளங்கால் வெடிப்பு வந்து ரொம்ப சிவியராக இருக்குங்க. என்னால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஃபுட் எடுத்து சாப்பிடும்போது கூட எனக்கு கை எரியுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வெட்பாலை தைலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஸோ உள்ளங்கை உள்ளங்காலில் நம்ம வெட்பாலை தைலம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலை இரவு 2 நேரமும் வெட்பாலை தைலம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கும்போது எந்த வகையான சோப்பும் யூஸ் பண்ண வேண்டாம். இதற்கு பதிலாக நீங்கள் நலங்கு மாவு பொடியோ இல்லை நேச்சுரலாக ஹெர்பல்ஸ் இருக்கக்கூடிய குளியல் பொடியோ நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வரும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய வறட்சி தன்மை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக மலச்சிக்கல். ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மலச்சிக்கல் இருக்கும்பொழுது எந்த வகையான மருந்துகள் எடுத்தாலும் நமக்கு அதோட ரிசல்ட் கிடைக்காம போகலாம். மலச்சிக்கல் இருக்குது, அதே மாதிரி சருமம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மூலக்குடோரி எண்ணெய் உங்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அந்த வறட்சி தன்மையை போக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மூலக்குடோரி எண்ணெய் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரம் ஒரு முறை 3 வாரங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இரவு நேரத்தில் ஒரு 10 to 15 ml மூலக்குடோரி எண்ணெய் குடிச்சிடணும் நைட்டு நீங்கள் தூங்க போகும்பொழுது. ஸோ இது காலையில் என்ன ஆகும்னா லகு பேதியாக ஆரம்பிக்கும். ஸோ லேசாக ஒரு 2-3 முறை உங்களுக்கு பேதியாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி போகும்போது வயிற்று பகுதியில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூலக்குடோரி எண்ணெயில் பார்த்தீங்கன்னா சிட்ராமனுக்கு எண்ணெய் இருக்குது, அதாவது விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இருக்குது. பிஞ்சு கடுக்காய் இதில் சேர்ந்துருக்கு. வெள்ளை வெங்காய சாறு, கற்றாழை சாறு, அதிமதுரம், இது எல்லாமே சேர்ந்தது தாங்க மூலக்குடோரி எண்ணெய். ஸோ சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் நமக்கு அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், அந்த மலச்சிக்கலை தீர்ப்பதற்கு இந்த மூலக்குடோரி எண்ணெய் பயன்படுது. இது எண்ணெயாக எடுக்கும்பொழுது சருமத்தில் இருக்கக்கூடிய வறட்சி தன்மையும் நமக்கு போகுது. அதே சமயம் அதிகமான உஷ்ணமும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. இந்த மூலக்குடோரி எண்ணெயோட பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையவே இருக்குது. பொதுவாக விளக்கெண்ணெய்ன்னு எடுத்துக்கிட்டாவே எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அது இருக்குது. ஸோ அதில் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ், மலச்சிக்கல், இது எல்லாமே போக்கக்கூடியது. முக்கியமாக மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி, மூட்டு எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அது சரியாகிறதுக்கும் உங்களுக்கு மூலக்குடோரி எண்ணெய் பயன்படுது. ஸோ உங்களுக்கு ட்ரைனஸ் இருக்குது, அதனோட சேர்ந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா வாரம் ஒரு முறை தொடர்ந்து 3 வாரங்கள் இந்த மூலக்குடோரி எண்ணெய் எடுக்கலாம். இல்லை ஜென்ரலாக நான் வந்து ஸ்டொமக் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மூலக்குடோரி எண்ணெயை எந்த அளவு எடுக்கணுமோ நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செஞ்சுட்டு எடுக்கும்போது ஸோ லகு பேதியாக ஆரம்பிக்கும், வயிறும் உங்களுக்கு சுத்தமாகும். ஸோ ரொம்ப நேரம் வந்து எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க, வயிறு உப்புசமாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மூலக்குடோரி எண்ணெய் பயன்படுது. அதே சமயம் இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் மூலக்குடோரி எண்ணெயை பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.